ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்ப்போம். இது வந்து ரொம்ப டீசெண்டாக ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். ஷோல்டர் வந்து 5.25, நெக்கு மேலே அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் வச்சுருக்கேன். நெக் லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 வச்சுருக்கேன். கீழே வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்கள்கிட்ட நான் கேட்கல. ஓகே, இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கலாம். ஷேப் எடுத்துகிட்டு அவுட்டரில் அப்படியே ஒரு இன்ச் அந்த ரேஞ்சில் ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு வளைவாக ஒரு ஷேப் எடுத்துக்குவோம். ஒரு கேன்வாஸ் எடுத்து 2ஆக மடித்து கரெக்டாக சென்டர் பார்ட்டை வச்சு அந்த எக்ஸ்ட்ரா கலரை கட் பண்ணிடலாம். அப்படியே ட்ரேஸ் அப்படியே மார்க் எடுத்துக்குவோம். அவ்வளோதான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸாக மார்க் பண்ணியாச்சு. ஓகே, சென்டர் மார்க் பண்ணியாச்சு. அப்படியே அந்த மார்க்லேயே கட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே அதே மாதிரி உள்பக்கம் கட் பண்ணிக்கலாம். சென்டர் அதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த டாப் எது அவுட்ரு எதுன்றதை மார்க் பண்ணிங்க. மேலே டாப் அவுட்டர் அவுட்ரு. ஓகே, நீட்டாக அயன் பண்ணியாச்சு. இது ரெண்டையும் பதிச்சிட்டேன். நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும். இது வந்து ரெண்டையும் பதிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு ப்ளவுஸ் டிசைனர் ஆக முடியும், நிச்சயமாக. இந்த மாதிரி லைனிங் பக்கம் உள் பக்கம் வச்சா இந்த மாதிரி அடிச்சுட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கங்க. நெக் ஷேப் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குல்லங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நான் சொல்லணும், நீ சொல்லாதீங்க. கண்டிப்பாக நல்லாவே சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நெக் ஷேப். அப்படியே ஒரு ஊசியோட தையல் உள் பக்கமாக அழகாக போட்டுருவோம் தையல். வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்கும்போது தான் நிறைய டெக்னிக் சொல்லுவேன், நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாதியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஓகே, தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே எடுத்து இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கிற கேன்வாஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். அவுட்டரில் வந்து ஸ்டிச் போடுறேன். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த மார்க் தையல் அந்த தான் நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். அதுக்காக தான் போட்டேன். இந்த மாதிரி அடிச்சிருப்பீங்க. உள்பக்கம் வந்து அடிச்சிருப்பிக்கலாம். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிள் மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ப்ளவுஸ் அடிக்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் கற்றுக்கலாம். நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் கடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக சைன் பண்ணலாம். இல்லை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பண்ணலாம். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி அவுட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. கேன்வாஸ் வந்து மடித்து அடிச்சிடுங்க. அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். இல்லைனா பிசுறு வந்துடும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட கஸ்டமர் ப்ளவுஸ் தைக்க கொடுக்க மாட்டாங்க. இதுலேயும் அவுட்டில் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, திருப்பி தையல் போட்டுருவோம். இந்த டிசைன் வந்து நீட்டாக ஒரு சிம்பிள், நீட், கிராண்ட் அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு டிசைன் இது. ரொம்ப ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஓரளவுக்கு தெளிவாக நீட்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் டிசைன். அதனால் இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் பண்ணலாம். பட் இப்போதைக்கு இது போதும். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எதனா ஆட் பண்ணுறது தான் பண்ணலாம். ஒரு சில வீடியோலாம் ஒரு சில டிசைன்லாம்
ஓரளவுக்கு இருந்தாலும் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப போட்டு நோண்டுனோம்னா அது எங்கேயோ ஓவராக இருக்கும். அதனால் கொஞ்சம் குறைச்சே பண்ணுவோம். லேஸ் வந்து இந்த மாதிரி லைனாக வச்சுக்கங்க. லேஸ் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பேட்ச் நம்ம ஃபினிஷ் பண்ண பேட்சை வந்து அந்த அந்த ஷேப்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து லேஸ். அந்த லேஸ் வந்து அந்த ஷேப்லேயே லேஸ் கொடுப்போம். ரொம்ப நீட்டாக பார்க்கும்போது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு இந்த டிசைன். நான் ஸ்டிச் பண்ணிட்டு ஃபினிஷிங் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு கலர் உங்களுக்கு மேட்சிங் அமைஞ்சதுன்னா, இந்த மாதிரி லேஸும் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா நிச்சயமாக அந்த டிசைன் ஃபஸ்ட் கிளாஸாக வரும். ஏன் முடிஞ்சால் ஆஸ்கார் அவார்டு கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசிக்கு ஒரு நேஷ்னல் அவார்டாக தான் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி சென்டர்லேருந்து அடித்து திருப்பிக்குங்க. ஓகே, லேஸ் வச்சுருக்கோம். லேஸ் வந்து அவுட்டரில் லேஸ் வச்சிடலாம். கிட்டத்தட்ட ப்ளவுஸோட ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் இதில் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா என்னென்னு கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. நிச்சயமாக சொல்லித்தரேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் நெக்ஸ்ட்டு தேங்க்யூ வெரி மச்.